ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் சாதம் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சன்னு எண்ணெய் போடலாம். அன்னாசி பூவை பாருங்கள், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு போட்டிருக்கேன். நல்லா வணங்கிட்டு என்ன பண்ணுங்கள், பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். பச்சை மிளகாய் 2, முந்திரி எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலெல்லாம் கெட்டியாக ஊற்றுனீங்கன்னா. பிரிஞ்சி இலை 2 போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கொத்தமல்லி புதினா போட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரெடியாக வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே ஊற்றிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், பெயிண்டிங் மாதிரி. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் வர்ற மாதிரி அரைச்சிருக்கேன். பாருங்கள், தண்ணி கொதிச்சோன்னு அது போட்டு இதில் பார்த்திங்கன்னா புதினா போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் கண்டிப்பாக ஊற்றணும் வாசனைக்கு. அதேமாதிரி தேங்காய் பால் சாதத்துக்கு புதினாவும் ரொம்ப முக்கியம். அது போட்டிங்கன்னா தான் அது டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். குக்கர் மூடி எடுத்தாச்சு. மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். சும்மா லேசாக வாசனைக்கு ஊற்றினா போகிறோம். பாருங்கள், சாதம் நல்லா உதிராக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். தேங்காய் பால் அரைச்சா சரி, ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு அதில் முட்டை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.